பிஜேபியை போய் நம்பி ஒருத்தன் போய் சேர்ந்தா, அது முதலமைச்சராக இருந்தால் கூட சேர்ந்தா என்ன ஆவான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் வரலாறு முழுக்க அந்த தடயங்கள் இருக்கிறது. பிஜேபிங்கிறது ஒரு 10ஓட 11 கட்சி கிடையாது. அது எந்த ஒரு இங்கிதமோ அல்லது கொள்கை கோட்பாடோ எதுவுமே இல்லாமல் ஒருத்தனை யூஸ் பண்ணி எப்படி தூக்கி போட நல்ல ஒரு உதாரணம் ஓபிஎஸ்ன்னு சொல்லலாம். எடப்பாடி முழுக்க முழுக்க ஓபிஎஸ்ஐ புறந்தல் காரணம் சாதிதான், முழுக்க முழுக்க சாதிதான். அது அங்கே உள்ள தலைவர்கள் பிரசன்ட் பண்ணி பண்ணுற பலமுறை அதை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மை. சாதிதான் முக்கிய காரணம். ஓபிஎஸ்பி என்ன செய்திருக்கிறார் என்றால், ஜெயலலிதாவிடம் காட்டிய அதே விசேஷத்தை இடமாற்றிருக்கிறார் ஸ்டாலினிடம். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, இவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இல்லைன்னு பார்க்க, ஏன்னா துரோகத்தை பார்த்துருக்காரு. ஆல்ரெடி துரோகியாக மாற்றப்பட்டிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட அரசியல் அனாதைங்கிற அந்த லேபிளை தூக்கிட்டு அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு ஓபிஎஸ். இப்போ எடப்பாடிக்கு நோக்கம் ஆட்சி என்பதை விட கட்சி தான். கட்சியை செத்து போனா கூட அந்த பணத்தை நான் தோலை தூக்கிட்டு அலைவனை தவிர ஒருபோதும் சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ இணைக்க மாட்டேன்னு தெளிவா இருக்காது. அப்ப சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ வந்தா அது திரும்ப என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப அந்த முக்குளத்தோட்டம் அந்த கட்சி போயிருங்கிற பயமும் பதற்றமும் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி இருக்கிறது. முழுக்க முழுக்க தன்னோட அரசியல் அனாதை ஆக்கப்பட்ட பிஜேபிக்கு வச்ச செக்காத்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுக போயிருக்கார். அது திமுகவும் செக்கு வைக்குது, ஓபிஎஸும் சேர்ந்து செக்கு வைக்கிறாருன்னு சொல்ல புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டு மண்ணு நீங்க எந்த பொருளை கொண்டு வரீங்களோ அந்த பொருளை போட்டு உங்களை அடிபடாதுன்னு சொல்லி நீங்க ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு போயிருக்கிறார். இபிஎஸ் ஏமாத்திரம். இபிஎஸ் ஒன்றும் அரசியல் சாணக்கியம் கிடையாது. அவருக்கு ஒரு பிடிவாதம், ஈக்கோ, ஜாதி வெறி, பதவி வெறி எல்லாம் சேர்ந்த இந்த கட்சியை செத்தாலும் பரவாயில்ல, செத்த கட்சியை தூக்கி நான் தோல்ல போட்டு அலைவேன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர பிஜேபி மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிஜேபி மிஞ்சி என்ன பண்ண முடியும்? ஆக அதை எதிர்ப்பதற்கு ஒரு முதுகெலும்பு வேண்டும். பாஜகவை பற்றி நீ இப்பத்தான் வாய் இருக்கிறாங்க. ஆனா அந்த பாஜகவை பற்றி வாய் தந்தது கூட ஓபிஎஸ் சாதகமா மாறி நிற்கிறது. அதை மறந்துடக்கூடாது. திமுக தான் காரணம், திமுக தான் டிஎஸ்சி சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த ஒட்டுமொத்தத்துக்கு காரணமே ஓபிஎஸ் துரோகியை மாத்தினது இருந்து இன்னைக்கு தினகரன் அங்க போய் துரோகியா நிக்கிறது வரை பிஜேபி தாங்கிற ஒரு புரிதலும் தெளிவும் முக்குளத்தூர் மக்களிடையே மிக கிளாரிட்டியா வந்துருச்சு. ஆக இப்போ ஓபிஎஸ் எடுத்திருக்கிற மூவ் இபிஎஸ்க்கு எதிராக, டிஎம்கேட மூவ் பிஜேபிக்கு எதிராக அப்படி எடுத்துடலாமா? தெளிவா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். தமிழக அரசியல் பரபரப்பான சூழ்நிலை இருக்குது. ஓபிஎஸ் டிஎம்கேல இணைகிறார் என்ற சூழ்நிலையில நமக்கு தெரியாத பல தகவல்களையும், எப்படி சேராருங்கிற தகவல்களையும், இது தென் மாவட்டத்தில் எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பேசுறதுக்கு ஆவணப்பட இயக்குனர் அரக்கலம் தவம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். காலையிலிருந்து ஒரே பரபரப்பான நியூஸ். டிஎம்கே வில் இணைகிறார் ஓபிஎஸ். எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்ன திடீர் முடிவு? மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு காலையில இருந்தேங்கிற சொல்ற நான் முதல்ல மறுக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நான் சொல்ல வரேன். ஏன்னா என்னைக்கு சேகர் பாபு தனி அறையில சட்டசபையில பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இந்த விஷயம் தொடங்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட பிஜேபியை போய் நம்பி ஒருத்தன் போய் சேர்ந்தா அது எவ்வளவு பெரிய தலைவர், அது முதலமைச்சராக இருந்தால் கூட சேர்ந்தா என்ன ஆவான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் வரலாறு முழுக்க அந்த தடயங்கள் இருக்கிறது. பிஜேபிங்கிறது ஒரு 10ஓட 11 கட்சி கிடையாது. அது எந்த ஒரு இங்கிதமோ அல்லது கொள்கை கோட்பாடோ எதுவுமே இல்லாம ஒருத்தனை யூஸ் பண்ணி எப்படி தூக்கி போட நல்ல ஒரு உதாரணம் ஓபிஎஸ்ன்னு சொல்லலாம். பேசிக்கிற நேரத்தில் சேகர் பாபு கூட நான் சொன்ன ஸ்கெட்ச் படம் சேகர் பாபு, அந்த சேகர் பாபு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் காரில் ஓபிஎஸ் ஒன்னா ட்ராவல் பண்ண உட்டன் ஓட்ட கிளம்புறாங்க. அவங்க ஆதரவாரெல்லாம் குமிச்சுட்டாங்க. சென்னை ராயப்பேட்டை உட்லன்னு சொல்லல. ஆக பரபரப்பாக இருக்கிறது உண்மைதான். அதாவது அரசியல் எப்பயுமே தலைகீழ் மாற்றம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு தலைகீழ் மாற்றங்கிறத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம்மோடு இணைகிறார் அப்படின்னு சொல்லலாம் அவன். ஏன்னா இதுக்கு இந்த ஸ்கெட்ச் எப்படின்னா நேற்று போட்டதாக முந்தா நாள் போட்டதாக இந்த அரசியல் மாற்றங்களாக வந்தேன்னு சொல்றீங்க. இல்லை, இது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாடியே ஸ்கெட்ச் போட்டது. போன பாராளுமன்ற சட்டமன்ற கூட்டம் பார்த்துருப்பீங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா சேகர் பாபும் ஓபிஎஸும் தனியாக சந்திச்சு ரகசிய கூட்டம் போட்டாங்க. மரியாதை நிமித்தம் சொன்னாங்க. அரசியல் மரியாதை நிமித்தம்னாலே அது உள்ள விட அரசியல் பேரமோ அல்ல அரசியல் இணக்கமோ இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கே ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த ஸ்கெட்ச் வாக்கிங் போகும்பொழுது கூட இவரை சந்திச்சாரு, ஸ்டாலினை சந்திச்சா இதெல்லாம் நடந்துக்குன்னு வச்சுங்களேன். இது இந்த நல்ல பேச்சுவார்த்தைங்கிறது, துல்லியமான பேச்சுவார்த்தை வாக்கிங் போகும்போது மரியாதை சந்திக்கும் போது நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல அது அரசியல் மேலோட்டமா இருக்கும்போது அறிவார்கள் ஆழமாக பார்வையாளர் புரிந்து கொள்ளுன்றதுக்காக சொல்றேன். ஒன்று நடந்துச்சுங்களா, அப்பயே அதுக்கான ஸ்கெட்ச் போய் விடுது. இப்போ இந்த நிமிடம் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த பொழுது கூட ஒரு விஷயம் சொல்றேன்.
கார்த்திக் செல்வன் வந்து கார்த்திக் செல்வன் அவர் கூடாம எல்லா விஷயமும் நியூஸ் 18 கார்த்திக் செல்வன் செய்தியாளர். புதிய அவரு கேட்கிறாரு ரவீந்திர துரைசாமிகிட்ட, என்ன இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்போது ஒரு மௌனமா இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கெட்ச் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்கெட்சை அவர் வாயால ஓபன் பண்ண முடியாது. யாரு? ரவீந்திர துரைசாமி வாயால. அதனால அவர் மௌனமா அதை கடந்து போனாரு. இன்னைக்கு ஆர்கே வந்து மூத்த பத்திரிகையாளர், அதாவது நேற்றுக்கே கார்த்திக் செல்வன் வந்து ஹிண்ட் கொடுக்குறாரு, ஏதோ சம்பவம் இருக்குது, அதை நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க சொல்லலையே ரவீந்திரன் துரைசாமிங்கிறப்போ ரவீந்திரன் துரைசாமி அமைதியாக இருக்காரு. ஆனா காலையில நான் நியூஸ் 18ல முதல் அரசியல் கருத்து யார்கிட்ட கேக்குறாங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி தான் கேட்டுருந்தாங்க. ஆமா, ஏன்னா அவரும் இந்த இதுக்குள்ள இருக்காரு. இந்த ரவீந்திர துரைசாமி பத்தி வந்து கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாதுங்க. அவர் பிஜேபிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாரு, திமுக ஸ்கெட்ச் கொடுப்பாரு, ஒரு புரோக்கர் நல்லா விஜய் கூட அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அது விமர்சனம் அப்புறம் நேற்று நடக்காததுக்கு நல்லக்கண்ணு அவர்களின் அது முக்கியமான காரணம். இந்த பதிவு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை உணர்வா பதிவு பண்ணணும். என்னதான் அரசியல் பேரங்கள், மரியாதை நிறுத்தமான அரசியல் சாணைக்கு தளங்கள், காய் நிறுத்த வேலை நடந்தா கூட அது நேற்று நடக்கக்கூடாதுங்கிறது முதல் உறுதியா இருந்தார். ஏன்னா நல்லக்கண்ணு அவர்களுக்கு உரிய நியாயமாக இந்திய வரலாற்றிலேயே ஒரு முழக்கம் போட்டு நல்லக்கண்ணு அவர்களை வந்து செவ்வணக்கம் சொன்னது உண்மையிலே பார்ப்பவர்கள் எல்லாருமே ஒரு புள்ளரிக்க வச்சிருச்சு. அதனால அந்த அரசியல் பேரங்களை அன்னைக்கு நடத்தக்கூடாதுன்னு தெளிவா இருந்தாரு. அதனாலதான் தள்ளி போக காரணம். இன்னைக்கு வந்து அது பிரேக் நியூஸ் மாதிரி இருக்குது. நேற்று அது முடிவு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப ஆர்கே கூட இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து எப்பயுமே பிரிஞ்சு வர்றவங்க திமுக போகும்போது என்ன நடக்கும், நான் பெரும்பாலும் துவக்கத்துல சவுண்ட் விடுவாங்க, ஒரு அவங்க அப்படி பிரபலம் இருக்குமா தெரியும். ஆனா போக போக அவங்க இருக்கிற மாதிரி ஏன் மாறிடும் அப்படிங்கிறத வழக்கம். ஆனா ஓபிஎஸ் அப்படி இருக்குமானா அப்படி இருக்காதுன்றார். தெளிவா சொல்ற விஷயம் என்னதான் சொல்றாரு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு சவுண்ட் விடுற பாட்டியோ அல்லது, ஏன்னா சரியா சொல்ல வேண்டுமானால் ஓபிஎஸ் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஜெயலலிதாவிடம் காட்டிய அதே விசேஷத்தை இடமாற்றிருக்கிறார் ஸ்டாலினிடம். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, இவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இல்லைன்னு பார்க்க, ஏன்னா துரோகத்தை பார்த்திருக்காரு. ஆல்ரெடி துரோகியாக மாற்றப்பட்டிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட அரசியல் அனாதைங்கிற அந்த லேபிளை தூக்கிட்டு அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஓபிஎஸ். சுயமரியாதையை கற்றுக்கொள்வதற்கு, உண்மையான திராவிட இயக்க கொள்கைகளை கற்றுக்கொள்வதற்கான இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் காலைல கிடம்போது கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. தியானம் உடனே பண்ணி பார்க்கணும்னு வச்சுங்களேன். அது அவருடைய பழக்க வழக்கம். ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவனை என்னைக்கு அண்ணா அறிவிச்சாரோ அது எல்லாருக்கான உரிமை இருக்குது. அதனால ஓபிஎஸ் அங்க வந்துட்டார். இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆர்கே சொல்றதுல முக்கியமானது என்னன்னா, இவர் வந்து பயன்படுத்தி தூக்கி போட முடியாத நபர். ஏன்னா அவர் முன்னாள் சிஎம் மட்டும் கிடையாது. இவர் அப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்த மாட்டார். இது வந்து ஏன்னா பதவி சிறந்த அடிமை, அமைதியான அடிமை. அப்ப இப்ப என்னன்னா இடம் மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அது நீ விசுவாசம் எடுத்தாலும் சரி, அடிமை எடுத்தாலும் சரி, அது வேற வழியில விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயம் தான். ஆனாலும் அதை அப்படி பார்வையாக்க முடியாது. ஆனா எது எப்படியும் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிற விஷயம் வந்து ஆர்கே சொல்லாளர் அப்படி பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு பலம் சேர்க்கிறது, முக்குளத்தூர் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுக்கிறது. குறைஞ்சபட்சம் நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நம்புறாங்க. அதை முதல்வரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்ன தொகுதிகள் கொடுக்காங்க தகவல் கிடைக்கும். அது முக்கியமானது என்னன்னா, இப்ப போடி நாயக்கர் உறுதியா ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அது போக அவங்க என்ன எதிர்பார்க்கன்னா, ஒரு 6 தொகுதிகள் வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு கிடைக்கும் நம்புறாரு. அப்படி பார்த்தேன்னாக்கா அது கூட ஒரு வேலை உண்மைன்னு வச்சுக்கலாம். ஐயப்பன் எம்எல்ஏ அங்க போறாரு, இன்னைக்கே அவ்வளவு செய்யறாரு. ஆல்ரெடி வைத்திலிங்க முன்னாடி இருக்காரு. மனோஜ் பாண்டியன் மொத்தம் 4 ஆச்சா, இவர் 1 5 ஆச்சா, பையன் 1 6, சொல்றது 1 ஆச்சு. அதாவது பையனுக்கோ இல்ல இவருக்கோ இளைஞரணி பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொடுக்க போறாங்க. அது உறுதியா இருக்கு. இப்ப யாருக்கு? திமுகவுல யாருக்கு? இவருக்கு உறுதியா இருக்குன்னு சொல்றா தகவல் வருது. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தணும்னு ஆச்சுங்க. அது ஆல்ரெடி 6 பேர் அனுமதிப்பாங்க நினைக்கிறேன். இவரு இருக்காங்க. அப்படின்போது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஐயப்பன், ஓபிஎஸ் இப்ப 4 ஆயிடுச்சா? ஐயப்பன் எம்எல்ஏவும் பண்ணிக்க ராஜினாமா அங்க போய் சேர்றாரு. அதெல்லாம் ஓபிஎஸ்ஏ முன்னாள் முதல்வர் போகும்போது அவர்லாம் என்னங்க. இப்ப ஐயப்பன்ற நம்ம பேசுற டிபேட்ல அவர் வர்றாருல, அதே அவர் பெருமைங்க. கடந்த சட்டமன்ற தொடர்ல கூட வெகுவாக பாராட்டி பேசினாரு. ஆமா. அப்ப அது உறுதி. அதுவே வந்து அந்த மரியாதை நிமித்தமான பேச்சுட்டேன். அது மரியாதை நிமித்தமான பாராட்டு இல்லையா? அப்ப அது எதுவும் குழப்பம் கிடையாது. அப்ப அங்க போறாரு. அப்ப நீங்க அரசியல வந்து எந்த நீங்க கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத கட்சி பிஜேபி சொல்லலாம். அது கூட்டணி அமைப்புக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் நீங்க கடந்த கால வரலாறு முழுக்க உண்மை. ஆனால் ஓட்டு அரசியல் சூழல சில சமயங்கள்ல திமுக பிஜேபி எதிர்க்கிறதுக்கா அப்படி செய்கிறத தவிர அது கொள்கை விட்டு போகவில்லை, கோட்பாடு விட்டு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி இருக்குது, டேட்டா இருக்குது. நான் சொல்ல வேண்டிய தெளிவு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து தன்னுடைய அரசியல் இருத்தலை, எதிர்கால அரசியலை அங்கீகாரம் பெற்று சுயமரியாதை கற்றுக் கொடுக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கான்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்க ஜெயலலிதா மாதிரி அடிமையா இருப்பான்னு சொன்னீங்க இல்லையா? ஜெயலலிதா நடத்துனது வேற, மோடி எங்க டாடின்னு சொல்லிட்டு போறது வேற. இப்ப தினகரனுக்கும் இபிஎஸ்க்கும் ஏன் சசிகலா இருந்தா கூட என்ன மோடியோட என்னன்னா முத யாரோட கை வைக்கலாம்னு சொல்லி முடிஞ்சு. சசிகலா மேல கை வச்சாங்க, சொல்லி முடிஞ்சா. அடுத்து இவர் மேல ஓபிஎஸ் மேல கை வச்சாங்க, நீ சொல்லி முடிஞ்சு. ஆனால்
தப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், கோட் பண்ணிக்கிங்க. 1ஆம் தேதி மோடி இங்க வரார் திருப்பங்குன்றத்துக்கு. அப்போ மோடி அவர்கள் ஓபிசி சந்திப்பதற்கான திட்டத்தோட வர்றாருன்றது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அமித்ஷா போட்ட ஸ்கெட்சுக்குள்ள அதுவும் இருக்குன்னு வச்சுங்களேன். இபிஎஸ் பேசுவார் திட்டம் இருந்தது. அவர் எதையாவது ஒன்ன காரணம் காட்டி உள்ள கூப்பிடுற வாய்ப்பு இருந்தது. ஆனால் சுதாரித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அரசியல் அனாதையா கேவலப்பட்டு போன பிறகு இனி போய் பிஜேபி சேர்ந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுங்கிறத சுதாரித்து கொண்டிருக்கிறார். பிஜேபியோட மூக்கு திமுக சரியான இவர் திமுகவும் சரியா சிக்க வைத்திருக்கிறது, ஓபிஎஸும் சரியான சிக்க வைத்திருக்கிறார். இதுல பலியடா ஆனது யாருன்னா தினகரன். அரசியல் அனாதை யாருன்னா சசிகலா. தினகரனை குறித்தும் சொல்லிட்டீங்க, சசிகலா குறித்து மிச்சம் எடப்பாடி தான். எடப்பாடி நல்ல கேள்வி. எடப்பாடி சொல்லித்தான் ஆகணும். எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு கட்சி செத்தாலும் அதை தூக்கி தோல்ல போட்டு அலையலாம்னு. செத்த கட்சியை தூக்கி தோல்ல போட்டுற மட்டும் விஷயம் கிடையாது. இப்ப சசிகலா கட்சி ஆரம்பிக்காமே அனாதையா இருக்கிறார். ஓபிஎஸ் துரோகி ஆக்கப்பட்டு சுதாரித்துக் கொண்டு சுயமரியாதை கற்றுக்கொள்ள திமுக விட்டார். தினகரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜேபியை எதிர்த்து பேசி பில்டப் பண்ணி வெறும் வழக்குகளுக்காகவே சொந்த முக்குளத்தோர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அடகு வைத்து அவர்களை கருவெடுத்து சேர்ந்திருக்கிறார். அவர் அரசு அனாதையாவார் என்பது உறுதி. இபிஎஸ்ங்கிறது இன்னும் சரியா சொல்லணும்னா அநேகமாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒன்றுமில்லாமல் போவதற்கு பிஜேபி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாரோ அத்தையும் செய்து விட்டார்கள். இவ்வளவு தூரத்துக்கு அடிமையா இருப்பாங்க. வெறும் சொந்த அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்கல்ல, ஏன்னா சொந்த கட்சிக்காக யாரெல்லாம் தூக்கி நினைக்கிறோம், நாளைக்கு பிஜேபியை தூக்கி எறிய மாட்டான், நம்மளுக்கு தெரியாமையே வேலை பார்க்க மாட்டான்னு சொல்லி RSS ஆணைக்குத்தனமா வேலை செய்யக்கூடிய பிஜேபி தெரியாதா? அப்ப இபிஎஸ் இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் தப்பித்து கொண்டார், இபிஎஸ் சிக்கிக் கொண்டார்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த அரசியல் தலைகள் மாற்றம் என்பது தமிழக மக்களுக்கு நல்லது. தமிழக மக்கள் நல்லது, குறிப்பாக முக்குளத்தூர் மக்களுக்கு தப்பித்துக் கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் ஓபிஎஸ் முக்குளத்தூர் மக்களையும் காப்பாற்றி கொண்டது மட்டுமல்லாமல் தன்னையும் காப்பாற்றி கொண்டுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தி துக்ளக் விழாவில் ஒன்று பேசியிருப்ப ஞாபகம் இருக்கும். இது இந்த நேரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால சொல்றேன். நான் தான் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினாரு, இல்லைன்னா அந்த ஆள் ஆம்பளை, உனக்குலாம் நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டாருன்னு. ஆண்மை இல்லாத வர இப்போ சரியா சொல்ல வேண்டுமானால், தெளிவாக சொல்ல வேண்டுமானால், அவர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை ஒரு ஆம்பளைன்னு குருமூர்த்தி நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லணும். குருமூர்த்தி நிரூபிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த சொல்லாடல் மட்டும் அவர் அந்த லாங்குவேஜை யாரும் ஏற்றுக்க போற கிடையாது வச்சுங்க. ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டிய மொழியில் நிச்சயமாக தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறதா எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அது சொல்ல வேண்டியிருக்கு. ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணாம கடக்க முடியாது. ஒரு கொள்கை கோட்பாடு நபர் என்னவா ஆவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, இதே கேள்வி திரும்ப அந்த கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு நபரை திமுக சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வரும் தானே. அது வருவதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா அது இந்த ஓட்டரசியில் உள்ள அது சாத்தியமானு சொல்லும்போது எதிரியை வெல்வதற்கு எதிரியின் ஆயுதத்தை பயன்படுத்தி செய்வது தவறில்லைங்கிறத ஒரு சரியான ஸ்கெட்சா திமுக போடுன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பிஜேபி எந்த இங்கிதமும் கொள்கையும் கோட்பாடு யார் பிரபலமா இருக்கார்களோ, யார் செல்வந்தரா இருக்கிறார்களோ, அல்லது யார் மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா இருக்காங்களோ, அவர்கள் எப்படியாவது தன்னோட வாஷிங் மிஷின்ல போட்டோ அல்லது நிருபத்தம் கொடுத்தோ ஈடி இந்த மாதிரி விஷயம் வச்சு பயன்படுத்துறது வழக்கம். அப்படியான எதிர்கட்சி அப்படியான ஒரு பிஜேபி பதில் சொல்றா இருந்தா அவர்கள் ஆயுதத்தை எடுத்து அதை அவங்க பொருள் எடுத்து போடுன்னு சொல்லும் இல்லையா. திமுக அந்த வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறதான் நம்புகிறேன். அதுல எந்த ஒரு குழப்பம் கிடையாது. நீங்க சொல்லும் பொழுது 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தேன்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னீங்க. எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் இதை பத்தி என்னெல்லாம் தெரியும்? இந்த இணைப்பு எப்படி நடக்குது? இது திமுக இணைக்கிறார் ஓபிஎஸ். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டாங்க என்னன்னு அது அப்படி பார்த்தோம்னா, இப்ப நேத்து கார்த்திகை செல்வன் கூட அது மௌனம் இருந்தார். கார்த்திகை ரவீந்திரன் சாமி அவர் மேல 1000 விமர்சனம் தான் கூட இந்த மாதிரியான உள்ளடி வேலை பாக்குறதுல கரெக்டா ஆகுது. சாதி ரீதியா கலெக்ட் பண்றது மட்டும் கிடையாது, கட்சி ரீதியாகவும் தலைவர் ரீதியாகவும் இப்படி ஆவாங்க அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு மனோஜ் பாண்டி போது கூட நேத்து முந்தானோட புலம்பிருந்தாரு. நான் யாருக்கா தர்மயுத்தம் நடத்தியிருந்தேனோ அவர்களோட அங்க போய் விட்டாருன்னு சொல்லி. அது அவர்கள் மட்டும் கிடையாது, மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் மட்டும் கிடையாதுன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓபிஎஸ் என்ன சொல்லுவீங்க, சசிகலா என்ன சொல்லுவீங்க, டிடிவி இன்னைக்கு போய் நிக்கிறாரு. எனக்கு இதுல ஒரு விஷயத்த அது மறந்துட்டா திரும்ப சொல்ல விரும்புறேன். இதுல உச்சபட்ச துரோகி, உச்சபட்ச நம்பிக்கை துரோகி ஓபிஎஸ் ஒரு காலத்துல பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் மிஞ்சி விட்டா தினகரன் சொல்லலாம். தூக்கு போட்டு தொங்கு கூட சொன்னார் இல்லையா. தினகரன் தான் இதுல உச்சபட்ச பாஜக நம்புறாரு. அவர் இன்னொரு நாளைக்கு ஓபிஎஸ் மாறுவாரு, இதுல இன்னொரு ஆளும் சேர்த்து சொல்ல அப்புறம் பேசுவோம். டிடிவி விஜயும் இன்னொரு ஓபிஎஸ்ஸா மாறுவாரு. ஏன்னா விஜயும் கூட கிட்டத்தட்ட பிஜேபி நம்பித்தான் செயல்பட்டு இருக்காரு. அதனால டெல்லிக்கு டெல்லி எப்படி நீங்க எதிரியா கட்டமைக்கிறீங்க, டெல்லியிலயா நீங்க நிக்க போறீங்க சிஎம் கேட்கிறாரு.
இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியை நம்பி போறவனோட கதி என்ன ஆகுன்றத. ஆனா ஓபிஎஸ் ஒரு உண்மையிலே சொல்றேன், அவர் அதிர்ந்து பேசாத நபரா இருந்தா கூட ஒரு சரியான முடிவு எடுத்துக்கிறார். சுயமரியாதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சூடுபட்ட பூனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முடிவு வந்து ரொம்ப தீர்க்கமா ஒரு இறுதிக்கட்ட தன்னோட அரசியல் வாழ்க்கை மீட்டெடுத்து விட்டார்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான வேலையை இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிறார். இது வந்து தென் மாவட்டங்களை எப்படி எதிரொலிக்கும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த இடமே இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன். மதுரை கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை உறுதியாக உள்ளபடி சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் வசிக்கிற சொந்த ஊர் வந்து மேலூர் பகுதி. மதுரை மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டம் உள்ள எல்லா விவரங்களும் தெரியும், குறைஞ்சபட்சம் தெரியாங்கல்ல கிரவுண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. போன முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பி ஓட்டில் கூட பார்த்தீங்கன்னா இவர் 2வது இடத்துல வந்தார். யார்? பிஜேபி சேர்ந்த சீனிவாசன், பொதுச் செயலாளர். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வாக்கு கிடையாது, அது உண்மையிலேயே தினகரனுக்கு இருந்த வாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு சசிகலாவும் ஃபீல்டுக்கு வரல, ஓபிஎஸும் சைலண்ட். அப்போ முக்குளத்தூரை பொறுத்தளவில் பெரும்பாலும் ஒரு சாதி உணர்வுகள் உள்ளவர்கள் தான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு கிடையாது. அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஓட்டு ஒரு கட்சாணி ஒரு பக்கம் ஒழுங்கு சேதருங்கிறது உண்மை. ஆனால் தினகரனுக்கு நீங்கள் மேலூரில் ஆர் சாமி இருக்கும்போது ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் கட்சி துவங்கினதே மேலூருங்கிறத மறந்துடாதீங்க. முத கட்சி தொடங்கினதே எங்கன்னா மேலூரில் தான், ஆர் சாமி முன்னணியில். ஆர் சாமிக்கு அப்படி செல்வாக்கு இருக்காங்க மதுரை. இது வந்து மதுரை மாவட்டம் முழுக்க பிரதிபலிக்கின்றது மறந்துடக்கூடாது. முக்குள சமூகம் அடர்த்தி வாழக்கூடிய பகுதி. அப்போ அதன் விளைவாக என்னன்னா பிஜேபியோட கூட்டணி சேரும்போது தினகரன் மேல வேற வழி இல்லாம தினகரன் தற்காத்து விடுவார், ஒரு நாளைக்கு அதிமுக மீட்டு விடுவார், அதனால் தற்காலிகமா பிஜேபி போடும் சொல்லி ஓட்டு போட்டது விளைவுதான் பிஜேபி. அதாவது பொதுச் செயலாளர் வந்து ராமசீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்தாருக்கிறத மறந்தாதீங்க. இப்ப அப்படியே எங்க தலையில தினகரன் வந்து மீட்டெடுப்பார், அடுத்து வந்து பொதுச் செயலாளர் அம்மா சசிகலா ஆகி விடுவார்கள். தினகரன் வந்து உண்மையிலே வந்து அவரு ஒரு சாணக்கியத்தனமா தான் செயல்படுறாரு, பிஜேபியே ஏமாத்துறாரு நம்ம முக்குளத்தூர் மத்தியில. இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி. இபிஎஸ் போய் சேர்ந்தது இல்ல, பிஜேபி போய் சேர்ந்தது. நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். பொதுவா வந்து கவுண்டர் பெல்ட் தேவை அது இருக்கு, அது ஆல்ரெடி அந்த கோவம் இருக்கு உங்களுக்கு. அது காரணம் என்னன்னா முக்குளத்தூர் சமூகம் சும்மா கோவப்படலைங்க, போற போக்குல கோவப்படல. 10.5% இடஒதுக்கீட எலெக்ஷனுக்கு, அதாவது எலெக்ஷன் ஈவினிங்னா அன்னைக்கு காலைல அறிவிக்கிறார் இபிஎஸ் 2021. அதை வந்து யாராலும் மறுக்க மாட்டார்கள், முக்குளத்தூர்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு துரோகத்தை செய்த எடப்பாடி. இன்னொன்னு இயல்பாவே பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து முக்குளத்தூர் மேல ஒரு வன்மம் இருக்கு அப்படிங்கிறது உதாரணம். அந்த உங்க வாழ்வாதாரத்தை கை வைக்கும் போது உங்க கோவம் வருமாறாதா? நீங்க வாழ்வாதாரத்தை கை வச்சுட்டு பசுமுத்துலாமலுக்கு தேவருக்கு வந்து பாரத ரத்னா பட்டம் முடிஞ்சு சொன்னா இது எப்படி? ஒரு வீட்டுல இளவுல வச்சுக்கிட்டு இளவுல இருந்த பொண்ணே அந்த பணத்துக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து சொன்னா அது எப்படி இருக்கும்? அதைத்தான் எடப்பாடி செய்தார். ஆல்ரெடி கோபமா வன்மமா இருக்காங்க, சரிங்களா? அதை தாண்டி தினகரன் மேல உள்ள நம்பிக்கையின் பொருட்டு இப்படி ஒரு வாக்கு வந்தது. இப்ப இது இபிஎஸ்ஐ விட, எடப்பாடியை விட, பாஜகவை விட முழு துரோகியாக சந்தலமுகியாக மாறி இருப்பது யார் என்றால் தினகரன். அப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க முக்குளத்தூர். எங்க தினகரன்லாம் உள்ள வந்து அடிச்சா சிறப்பு கொண்டு எரிஞ்சா கூட ஆச்சரியப்பட ஒண்ணும் கிடையாது. நான் கிரவுண்டு போட சொல்றேன், சும்மா போற போக்குல சொல்லல. அப்ப இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் எடப்பாடி முழுக்க ஓபிஎஸ்ஐ வந்து புறந்தல் காரணம் சாதிதான், முழுக்க சாதிதான். அது அங்க உள்ள தலைவர்கள் பசங்க பண்ணி பலமுறை அதை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மை, சாதிதான் முக்கிய காரணம். இப்ப எடப்பாடிக்கு நோக்கம் ஆட்சி என்பதை விட கட்சி தான். கட்சியை செத்து போனா கூட அந்த பணத்தை நான் தோலை தூக்கிட்டு அலைவனை தவிர ஒருபோதும் சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ இணைக்க மாட்டேன்னு தெளிவா இருக்காரு. அப்ப சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ வந்தா அது திரும்ப என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப அந்த முக்குளத்தோட்டம் அந்த கட்சி போயிருங்கிற பயமும் பதற்றமும் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி இருக்கிறது. இப்ப தினகரன் அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறார். நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அது. அப்ப சொந்த ஜாதி மக்களுக்கு கருவறுக்கிற வேலையை பார்க்கிறார் தினகரன். அப்ப என்ன ஆகும்னா ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவில் சேரும் விளைவாக முக்குளத்தூர் சிந்திப்பார்கள். 10.5 விஷயத்திலிருந்து இப்பொழுது வரை ஓபிஎஸ் கூட காயடிச்சது யார்? தருமயுத்தம் நடத்த வச்சது யார்? நீ பாஜக பற்றி எப்பவுமே வாய் திறக்காத சசிகலா கூட வாய் தந்திருக்காங்க. என்னை கொல்ல பார்த்தார்கள், மேலிடம் சொல்லித்தான் தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ் சொல்லி. அப்ப சசிகலா காயடிக்கப்பட்டதற்கு, ஓபிஎஸ் காயடிக்கப்பட்டதற்கு அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆனதற்கு காரணம் பிஜேபி. அந்த பிஜேபி சொந்த சாதி மக்களே கருவத்தாலும் பரவாயில்ல அங்க போய் சேர தினகரன் சொன்னா முக்குளத்தூர் மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? அல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக தேர்தல் அரசியலையும் சரி, இல்ல கட்சி அமைப்பிலையும் சரி, இப்ப இபிஎஸ்க்கு வந்து ரூட் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு இல்லையா?
அவருக்கு வந்து கட்சி உள்ளுக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு சண்டை போடக்கூடியது யாரும் இல்லை. ஓபிஎஸ் ஒருத்தர் தான் அதுக்கு ஈக்குவலான ஒரு சிஎம் பதவியில இருந்தவர். அவரு இப்ப இங்க இருந்து போயிட்டாரு. இது நாள் வரைக்கும் இந்த கட்சியில எப்படியா சேர்ந்துருவேன், மறுபடியும் அதை வந்துடலான்னு எங்கேயோ ஒரு குடைச்சல் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்ப இங்க போனது வந்து யூபிஎஸ்க்கு வந்து எடப்பாடிக்கு வந்து இது டோட்டலா கேட் ஓப்பன் ஆச்சு. இனி ஏடிஎம்கே நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தள்ளி இருக்கு தானே. அது அவருக்கு பிளஸா இல்லையா? அதான் சொல்றேன், நான் முதல்ல அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஆட்சி வந்து வர்றதுக்கு அவருக்கு நோக்கம் கிடையாது. ஆட்சி கட்சி இருந்தா போதும், அதை எப்பயாவது உடம்பு ரெஃப்ரெஷ் பண்ணி நினைக்கிறது. ஆனா உன்னை விட தில்லாலங்கடி வேலை பார்க்கறது பிஜேபி. விடுமா, அந்த அளவுக்கு விடுமாது. அப்ப செத்த கட்சியாக மாறினாலும் பரவாயில்ல, ஓபிஎஸும் இவர்களை வந்து ஒருபோது விடக்கூடாதுன்னு இபிஎஸ் தெளிவா இருக்காரு. ஆனா அதை விட கான்சியஸா தெளிவா இருக்கிறது பிஜேபிங்கிறத மறந்துக்கூடாது நீங்க, சரிங்களா? ஆக கட்சியே ஒண்ணுமில்லாம போய் அவங்களுக்கு இன்னும் சொல்ல பிஜேபிக்கு நோக்கம் வந்து இந்த தேர்தல் கிடையாதுங்க. 2026 திமுக வின் பண்ண போகுன்ற அவங்க வந்து உள்ளங்கை நெல்லிக்கனே தெரிஞ்சு போச்சு. அடுத்த இலக்கு அதிமுக அடித்து விட்டு, குறிப்பாக அதிமுக தொண்டர்களை சங்கிகளாக மாற்றி விட்டு அப்படிங்கிற இலக்கை நோக்கி RSS பிஜேபி பயன்படுது. அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. அப்படியான ஒரு சூழல்ல சொந்த மக்களும் கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக. இதற்கெல்லாம் தினகரன் துணைவை கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல முழுக்க முழுக்க தன்னோட அரசியல் அனாதையை ஆக்கப்பட்ட பிஜேபிக்கு வச்ச செக்காத்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுக போயிருக்கார். அது திமுகவும் செக்கு வைக்குது, ஓபிஎஸும் சேர்ந்து செக்கு வைக்கிறார்கள் சொல்ல புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டு மண்ணு நீங்க எந்த பொருளை கொண்டு வரீங்களோ அந்த பொருளை போட்டு உங்களை அடிமுடான்னு சொல்லி நீங்க ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு போயிருக்கிறார். ஓபிஎஸ் மேல உள்ள விமர்சனங்கள் எல்லாம் கடந்து போக முடியாது. ஏன்னா அதிமுக அந்த அழிவு பாதைக்கு முதலில் போக காரணமே ஓபிஎஸ் தான். அதை ஒருபோதும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த செய்த தவறின் விளைவு தான் இன்னைக்கு வந்து பிஜேபி பேசும் பொருளாக மாறி நிற்கிறது. அதுல கிரிமினல் தலைவன் எல்லாம். இன்னொன்னு இபிஎஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அவருக்கு வந்து கேட் ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, ஆகவே கிடையாது, கேட் லாக் ஆயிருன்னு சொல்லணும். எப்படி சொல்றேன்னா, நீங்க பிஜேபியோட கடந்த கால வரலாறு பாருங்க. அது அஜித் பவாரா இருக்கட்டும், ஏக்நாத் சிண்டேவா இருக்கட்டும், உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்களாம் இன்னைக்கு என்ன இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இபிஎஸ் ஏமாத்திரம். இபிஎஸ் ஒன்றும் அரசியல் சாணக்கியம் கிடையாது. அவருக்கு ஒரு பிடிவாதம், ஈக்கோ, ஜாதி வெறி, பதவி வெறி எல்லாம் சேர்ந்த இந்த கட்சியை செத்தாலும் பரவாயில்ல, செத்த கட்சியை தூக்கி நான் தோல்ல போட்டு அலைவேன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர பிஜேபி மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிஜேபி மிஞ்சி என்ன பண்ண முடியும்? ஆக அதை எதிர்ப்பதற்கு ஒரு முதுகெலும்பு வேண்டும். கேள்வி இன்னொன்று வருது என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல இந்த தேவர் ஓட்டு அப்படிங்கிறது, முக்குளத்தர் ஓட்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து பிரிவுறது வந்து பிஜேபி எடப்பாடி கூட்டணிக்கு லாபமா இல்ல இது வந்து திமுகவுக்கு லாபமாகுதா? திமுகவுக்கு லாபங்கிறத ரொம்ப உறுதிப்பட சொல்ல விரும்புறேன். அது சும்மா அந்த பாலங்களுக்கு பேர் வச்சார் இல்லையா முதல்வர், அதாவது வேலுநாச்சியார் பாலம் பேர் வச்சார், இப்ப நேதாஜி பாலம் பேர் வச்சார், அதெல்லாம் கிடையாது. அது வந்து அவர் எப்பயுமே முக்குளத்தூர் மக்களுக்கு, ஏன்னா அவங்க அப்பா வந்து கலைஞர், முத்துராமலிங்க சிலைவை எழுப்புறது அவர் தான். இந்த வரலாறும் தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சிலை வச்சாரு, மகன் பேர் வச்சாருன்னு கிடையாது. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் எடுத்துக்கிட்டாலே அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல முத பிரிச்சு இடஒதுக்கீடு உரிமை கொடுத்தது பிரபல கலைஞர்கள், டிஎன்டி கொடுத்தது யாருன்னா கலைஞர் தான். இன்னும் மறந்துட முடியாது. அப்படி இடஒதுக்கீடு உரிமையிலும் முக்குளத்தோருக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள், அதாவது படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், சாதி வெறியை தாண்டி ஓரளவுக்கு சமூக நீதியை யோசிக்கக்கூடிய எல்லா முக்குளத்தோருக்கும் தெரியுங்க யார் நம்ம வரலாற்று நம்மளுக்கு கடன் பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் பார்த்தா கலைஞருக்கு கடன் பெற்றிருக்கிறார்கள் பிரபல கலைஞர்கள், குறிப்பாக கொண்டங்கோட்டை மறவர்கள். உள்ஒதுக்கீடு கொடுத்து அதை வன்னியருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தது முதல்வர் கலைஞர் கருணாநிதி, இந்த மறந்துட வேண்டாம். அதன் ரீதியாகவே முக்குளத்தோரை எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கைவிட போறது கிடையாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு முக்குளத்தோர் ஐக்கான இருக்கக்கூடிய மதுரையில பாத்தீங்கன்னாக்க மூர்த்தி இருக்காரு. இது போல அங்க நிறைய பரவாயில்ல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப முக்குளத்தோர் எப்பயுமே எதிரியாக திமுக பார்த்ததில்லை. ஓபிஎஸ் வந்ததன் விளைவாக அது இன்னும் பலமாக மாறி இருக்கு. இன்னைக்கு வேணாலும் நீங்க திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு விசுவசி கிளப்புறாங்க இல்லையா, அங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க, மத வார்த்தை கிளப்பியாவது பண்ணாங்களாங்க. திருப்பரங்குன்றம் ஒரு வேளை திமுக நிற்கும் பட்சத்துல அது வெற்றி பெற்று காட்டும். அந்த எப்படி அயோத்தியில வந்து ஒரு தலித்துடைய ஒரு உறுப்பினர் வந்து ஜெயிச்சாரோ அதே மாதிரியே திருப்பரங்குன்றத்துல நடக்கும். முக்குளத்தோர் கண்டிப்பாக, ஏன்னா அந்த திருப்பரங்குன்றத்தை பார்த்து முக்குளத்தோர் இடத்தையா வாழ்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நான் சொல்றேன், அவர்கள் வாழ வைப்பார்கள், ஜெயிக்க வைப்பார்கள். அப்ப முக்குளத்தோர் ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட முதல்ல குழப்பமா இருந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. அது ஓபிஎஸ் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, முக்குளத்தூர் மக்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உணர்வு தன்னெழுச்சி அவங்க எழும்பி இருக்கு. அப்படின் போது ஓபிஎஸ் இங்க வந்ததன் விளைவு கிட்டத்தட்ட முக்குளத்தோர் ஓட்டு ஒரு 90% 80% ஓட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்ப சசிகலா நீ கேட்பீங்க, ஆமா சசிகலா இருக்காங்க இல்லையா, சசிகலா என்னன்னா அவங்க எடுத்த முடிவு கண்கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பாரு, அந்த காலகட்டம் தான். அவங்க மேலேயும் முக்குளத்தூர் நம்பிக்கை வச்சிருந்தாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மாநாடுல பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் முக்குளத்தூர் சமூகங்கள், முக்குளத்தூருடைய பிரதிநிதிகள், சாதி சங்கத்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எப்பயுமே ஒண்ணு, கால இடைவெளிங்கிறது நல்லதல்ல. அதை தாண்டி
காலத்தையே செய்துவதுன்னு இருக்குல்ல முக்கியமான ஒரு ஒரு அரசியல் முக்குளத்துவமான பிரதிநிதித்துவத்தை நிறுவுறது இருக்கு இல்லையா, அது வந்து சசிகலா தவற விட்டுருக்கிறார்கள். இன்னொன்னு, பாஜகவை பற்றி நீ இப்பத்தான் வாய் இருக்கிறாங்க, ஆனா அந்த பாஜகவை பற்றி வாய் தந்தது கூட ஓபிஎஸ் சாதகமா மாறி நிக்கிறது, அதை மறந்துடக்கூடாது நீங்க. ஆக திமுக தான் காரணம், திமுக தான் டிஎஸ்சி சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த ஒட்டுமொத்தத்துக்கு காரணமே ஓபிஎஸ் துரோகியா மாத்துனதுல இருந்து இன்னைக்கு தினகரன் அங்க போய் துரோகியா நிக்கிறது வரை பிஜேபி தாங்கிற ஒரு புரிதலும் தெளிவும் முக்குளத்தூர் மக்களிலே மிக கிளாரிட்டியா வந்துருச்சு. ஆக இப்போ வந்து ஓபிஎஸ் எடுத்திருக்கிற மூவ் வந்து இபிஎஸ்க்கு எதிராக, டிஎம்கேயோட மூவ் வந்து பிஜேபிக்கு எதிராக, அப்படி எடுத்துடலாமா? தெளிவா சரியா சொல்லணும். டிஎம்கே விட ஓபிஎஸ் தான் கடும் கோபத்தில் இருக்கிறாரு, சரிங்களா? அவர் பிஜேபிக்கு எதிராக கடுமையாக வேலை வைப்பாரு. அப்ப சசிகலா நிலைமை என்ன ஆகும்னா, அது பொறுத்திருந்த பார்க்கணும். அது இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, தெரிஞ்சே தெரியாமல அவங்க உளறிட்டாங்க, பிஜேபி தான் எங்களை காலி பண்ணின்னு சொல்லிட்டு. அதுவும் ஓபிஎஸ் சாதகமா மாறி இருக்கிறது, திமுகவுக்கு சாதகமா மாறி இருக்கிறது. அப்ப ஜெயிக்கிற குதிரையில ஓடுற குதிரையில நம்ம பந்தயம் கட்டுவோமா சாதாரணமாவே, அல்லது ஒரு அதிகாரத்தின் பக்கத்துல போனவங்களை நம்புவாங்களா முக்குளத்தோர்கள்? அல்லது அடிமடத்துல இப்பத்தான் வாய் திறந்து காலந்தாழ்ந்து ஒரு முடிவெடுத்து பிஜேபி தான் எங்களை கொண்டு ஒடிச்சுன்னு சொல்றதுல போய் மக்கள் வந்து முடிவெடுத்து அவர்கள் மதிப்பளிப்பாளர் பிரதிநிதித்துவம் கொடுப்பார்களா? சசிகலா காலந்தாமதமான முடிவு, அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடந்திருக்கிறது என்னன்னா, ஓபிஎஸ் அரசியல் அனாதையாக மாறுவார் என்று நான் நினைத்தோம். ஆனால் உண்மையிலேயே அரசியல் அனாதையா இருப்பது யாருன்னா சசிகலாவே. வேற வழி இல்லை. முக்குளத்தோர் இருந்தாலும் அவங்களுக்கு காலத்தை முடிவெடுக்க தெரியல, பிஜேபி எதுக்கு தெரியல, திமுகவோட எதிரி டிக்ளேர் பண்ண தப்பு இல்லை, ஆனா வலுவா நிக்கணும்ல, அது இல்லை. ஆனால் அந்த எப்படிதான் அடிபட்டு இருந்தாலும், ஆரம்பத்தில் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும், காலத்தே எடுக்கிற முடிவு வந்து தான் அரசியல் அனாதை ஆக்கப்பட மாட்டோம் என்று நிரூபித்துக்கிறார் ஓபிஎஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுன இந்த உரையாடல கவனிச்சீங்கன்னாக்க, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை, ஒரு நல்ல முடிவை, தனது அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றியுள்ளான்னு அவங்க பல உதாரணங்களை சொன்னேன். இப்ப நான் சொன்னது மட்டும் இல்லாம அது யூகன் கூட பார்வையாளர்களுக்கு புரியும். ஓபிஎஸ்ஏ தன்னோட வாயால இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, குறிப்பா அது பார்லிமெண்ட் நினைக்கிறேன், அந்த பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது யார் நினைத்துலாம் இந்த முடிவு எடுத்தீங்க, நீங்களா முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு அழுத்தி கேள்வி கோபமக்கள் எழுதி இருக்கிறார். அதுக்கு ஏப்பா நீ கோவப்படுற கூட பதில் சொல்றாரு. ஏன் நீ இவ்வளவு கோவப்படுற கேள்வி கேட்கறதுக்கு தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்க, நான் இந்த எடுத்த முடிவு என்பது கடந்த கால கசப்புகளை மனதில் வைத்துக் கொண்டும் தமிழ்நாட்டோட நலனை முக்கியத்துவம் கொண்டும், குறிப்பா நீங்க திமுக வரலாற்றுல கொள்கைக்கா நின்று கட்சி எதுன்னா அது திமுக தான் அப்படிங்கிற தெளிவா சொல்லி மட்டும் இல்லாம, கடந்த காலங்கள் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது, எப்பயுமே முன்ன செஞ்ச தப்புகளை திரும்ப செய்யக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸை நிதானமாக சிந்தித்து நானே சுயமாக முடிவெடுத்த விஷயம்தான் நான் திமுக என்னதை தவிர வேற எந்த ஒரு அழுத்தத்துக்கு பழியன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம பேசின உரையாடல் ஒட்டுமொத்தமா ஓபிஎஸும் அதை ஒத்துக்கொண்டிருக்காரு என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த பிரஸ் மீட். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கண்டிப்பா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.